காப்பியை குடிச்சாதான் மைண்ட் ரிலீஃபா இருக்கு. திவ்யா, சின்ன பொண்ணு மச்சானு எந்திரிச்சிட்டாமா, அவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு காப்பியை போட்டு கொடுமா. நான் வாங்கன்னு சொல்லாட்டி அவங்க என்ன இந்த வீட்டுல வராமையா இருக்க போறாங்க? அதான் நைட்டோட நைட்டு வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு நான் தான் காப்பி போட்டு கொடுக்கணுமா? போய் உங்க அம்மா போட்டு கொடுக்க சொல்லுங்க, போங்க. அடியே, அவளே என்ன பிரச்சனையில வந்துட்டா? நீ வேற ஏன் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? வந்து வாங்கன்னு தான் சொல்றேன். ஆமா, என்ன பிரச்சனையா இருக்க போகுது? அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். உங்க தங்கச்சி சும்மாவே வாய் காது வரைக்கும் இருக்கும். மாமியார்ட்ட என்ன சொன்னாலோ தெரியல, அதான் நைட்டோட நைட்டா துரத்தி விட்டுட்டாங்க. அவ கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எப்படா மாமியார் கிளிப்பாங்க, எப்படா வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வரலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தவ தானே. என்னமோ தங்கச்சி வந்துட்டான்னு துடிக்கிறீங்க. அவ என்னதான் பண்ணாலும் நீங்க ஒரு இழிச்ச வாயம் கிடைச்சிருக்கீங்கல்ல. சரிமா சரிமா தங்கச்சின்னு சொல்றதுக்கு. அதான் அவ நல்லா யோசிச்சு புருஷனையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டா. நல்லா இந்த வீட்டுல உட்காந்து நல்லா கொட்டிக்கிறதுக்கு, நல்லா வடிச்சு போடுறதுக்கு, நல்ல சொகுசா இருக்கிறதுக்கு வந்திருக்கா. திவ்யா, என் தங்கச்சி மூஞ்சிய வந்து பார்த்தா இப்படிலாம் பேச மாட்டடி. என் தங்கச்சியே கஷ்டத்துல வந்து இருக்கா. என் தங்கச்சி மூஞ்சிய என்னால பார்க்க முடியலடி. எவ்வளவு கஷ்டத்துல வந்து இருக்கா. நீ ஏன் இப்படி பேசுற? ஏங்க சும்மா கத்துற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டுல அடங்கி உடங்கி வாய் அடக்கிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு வாய் கிளிய பேசிக்கிட்டு இருந்தா துரத்தி தான் விடுவாங்க. அவ துரத்தி விட்டா போறதுக்கு இங்க இடம் இருக்குன்னு சொல்லி தைரியத்துல வந்திருக்கா. திவ்யா, ஏண்டி இப்படி கோபமா பேசுற? என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா நம்மள தேடி தாண்டி வருவா. சொந்த பந்தம்னு நாம ஒரு ஆள் தானே இருக்கோம். அச்சா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தாண்டி சொல்லியிருக்காங்க. சின்ன பொண்ணுதான், நம்ம பிறந்த வீடு, என் அண்ணன் இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்கன்னு தைரியம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. அது தெரியாம நீ ஏண்டி இப்படி பேசுற? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உங்க அம்மா வீட்டுக்கு தானே நீனும் போவ. ஓஹோ, இப்பதான் புரியுது. உங்க தங்கச்சியும் உங்க மச்சான் இங்க வந்துட்டாங்கல்ல, அப்ப என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்றீங்களா? ஏண்டி, நான் அப்படி ஒண்ணும் சொல்லலடி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது தெரியாம சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. என்னங்க ஓவரா வாய் பேசுறீங்க? இந்த வாயில முன்னாடி வராதே. தங்கச்சி வரவும் வாய்ஸ் எகிருது. அடியே, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ தாண்டி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி வீட்டுல ஏதோ பிரச்சனை உள்ளடி. பாவம், அவளே மனசு உடஞ்சு போயிருக்கா. வந்தவளை வாந்தானடி சொல்ல சொல்றேன். அதுக்கு ஏண்டி தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்க? நீ கொஞ்சம் அவள்கிட்ட வந்து பேசினா ஆறுதலா இருக்குன்னு சொல்லிதான் உன்னை கூப்பிடுறேன். அதுக்கு போய் ஏண்டி கத்துற? வாடி. இங்க பாருங்க, குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தேன் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. பிரச்சனை இல்லாத வீடுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லார் குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தேன் செய்யும். ஏன் நம்ம வீட்டுல இல்லாத பிரச்சனையா? நம்ம குடும்பத்திலேயே எவ்வளவு பண கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியுமுங்க. அதனாலதானே நானும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நிலைமையில உங்க தங்கச்சியும் உங்க மச்சான் இங்க வந்து இருந்தா என்னங்க ஆகுறது? நேத்து நைட்டே வந்திருக்காங்கல்ல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு உங்க அம்மா விசாரிச்சு நேத்து நைட்டே அவங்க வீட்டுல கொண்டு போய் விடுறது இல்ல. அதை விட்டுப்புட்டு மகளும் மருமையும் வந்துட்டான்னு சொல்லிட்டு நல்ல உபசரணை எல்லாம் பண்ணிருக்காங்க உங்க அம்மா. உபசரணை எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆபீஸ் வேலை பாதி முடிக்காம இருக்கு. வீட்டு வேலை பார்க்கணும். இவ்வளவு டென்ஷன் இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வேற ஏன் தலையில கொண்டு வந்து ஏன் சேர்க்கிறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கிறீங்க, என்கிட்ட கொண்டு வராதீங்க. நீலாம் ஒரு பொம்பளையா? என் கூட பிறந்தவ என் வீட்டுக்கு கலங்கி போய் வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. உன் கூட பிறந்தவளுக்கு இதே மாதிரி நிலைமை வந்தா நீ இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு கிடப்ப. இனி யாரும் ஓடி இருக்க மாட்ட. என் தங்கச்சி அவ குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல, மனவேதனையில இங்க வந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி நீ ஆடுறியேடி. நீலாம் ஒரு பொம்பளையா? உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் குடும்பம் நடத்துறேனே என்னைய சொல்லணும். சீ, இங்க பாருங்க, உங்க தங்கச்சி கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்துதான் பணமும் நகையுமா அள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்தா. இப்ப என்னத்த வாங்க இங்க வந்திருக்காளோ தெரியல. இந்த வீடு மேலதான் அவளுக்கு ஒரு கண்ணு. இதை வாங்கத்தான் வந்திருப்பா. அவ வந்து நல்லா சொகுசா இருக்கட்டும். நம்ம ஆளுக்கு ஒரு பாத்திரமா எடுத்துட்டு போய் பிச்சை எடுப்போம். எல்லாரும் ரெடியா இருங்க. மாடு சேரும் ஜெகதியும் போட்டு வச்சிருக்காளே, காலை வச்சு இப்படி நான் விழுந்து விட்டனே. எப்ப 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 என் குறுக்கெலும்பு உடைக்க
என்னக்கா சந்தைக்கு போவோம் சொன்ன நீ பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் வாக்கா போயிட்டு வந்துருவோம் அடியே அதுக்கு தாண்டி எல்லா வேலையும் சீக்கிரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிடி இந்தா கூட எடுத்துட்டு வரேன் அடியே சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா ஏக்கா அவளுக்கு என்னக்கா வேலை அவ வீட்ல சும்மா தானே இருப்பா நம்ம போன உடனே டான்னு வந்துருவாக்கா போகும்போதே கூட்டிட்டு போவோம்